வேதாச்சலம் சாதாரணமாக கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருந்தார். அந்த பணத்தையெல்லாம் வச்சு நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். உடனே அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு துணிகளை ஃபஸ்ட்டு வாங்கினார். அந்த துணிகளெல்லாம் தவணை முறையில் விற்பனை செஞ்சுருக்காரு. ஆரம்பத்தில் அவர் செஞ்ச தொழில் அவர் கை தூக்கி விட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நாட்கள் போக போக அவரது தொழிலில் சற்று சரிவு ஏற்பட்டுருச்சு. அப்போ தவணை முறையில் வாங்கின யாரும் சரியாக பணம் கட்டலை. அவர் வச்சுருந்த புது துணிகளும் அவருக்கு சரியாக விற்பனை ஆகலை. இதனால் அவருக்கு கடன் அதிகமாயிடுச்சு. இதனால் அவரால் சமாளிக்கவே முடியலை. இதில் வருமானமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். வேதாச்சலம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமே ரொம்ப கஷ்டமாக இருந்தார். அப்போ நம்ம ரொம்ப மனசு வெறுத்து போய் நம்ம நதியில் குதித்து தனது முடிவை தேடிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சார். அப்போ காலையில் நதிக்கரைக்கு வந்திருக்காரு. அப்போ அங்கே ஒரு முனிவர் குளிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வேதாச்சலத்தை பார்த்தோன்னே அவரோட ஆற்றல் மூலமாக வேதாச்சலம் எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்க அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவர் வேதாச்சலத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்குது, வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்புறம் அந்த முனிவரை பார்த்தோன்னே வேதாச்சலத்துக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அப்போ இது முனிவரை பார்த்தோன்னே வேதாச்சலம் ரொம்ப கண் கலங்கியிருக்காரு. ஐயா, நான் வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி சந்திச்சிட்டேன். இனிமேல் நான் எதற்கு வாழணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். அதனால் என் முடிவை நானே எடுத்துக்கிறேன். நான் நதிக்கரையில் குதித்து என் முடிவை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு முனிவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ முனிவரோ, எதுக்கு நீ உயிரை மாய்ச்சிக்கிற, இதனால் என்ன லாபம்? நீ இறந்துட்டேன்னா உன் குடும்பத்துக்கு தான் பெரிய நஷ்டம். இதனால் உன் குடும்பத்தை நீ இழப்பாய். அப்போ அதை பற்றி நீ எதுவும் எண்ணிப்பார். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடச்சி விடும். இந்த தீர்வை பற்றி யோசிச்சுப்பார். அப்போது வாழ்க்கை உன்னை அழைத்திடும். அதோட வெற்றியும் உன்னுடைய தேடி வரும் அப்படின்ட்டு நீ எதற்கும் தயங்காத. உன்னுடைய தயக்கத்தை கைவிட்டுட்டு நீ அந்த செயலில் இறங்கு, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நீ எப்போவுமே பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு முயற்சியும் அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப பக்குவமாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் உன்கிட்ட வெற்றிகள் உன்னை தேடி வரும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்லியிருக்கார். அப்போ வேதாச்சலமாக அந்த முனிவரோட பேச்சில் நம்மளுக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டு மன உறுதியோடு அவர் போயிருக்கார். அதுக்கு பின்னாடி அவருக்கு மெல்ல மெல்ல துணிவு வந்துருச்சு. தடைப்பட்ட காரியத்தில் எல்லாத்துலேயும் மீண்டுமே வெற்றி கிடச்சிருச்சு. அப்போ என்ன நினச்சிருக்காரு, வெற்றி தோல்வியெல்லாம் எல்லாமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு அந்த வேதாச்சலம் உணர்ந்திருக்கார். இதில் என்ன கருத்துன்னா, மன உறுதியை இழந்து விடாமல் துணிவோடு வாழ்ந்திட வேண்டும்.